நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச போத்தீஸ் தெரியாத பெண்களே கிடையாது, ஓட்டோ தெரியாத ஆண்களே கிடையாது. ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கிற ஒரு சிறு ஊரிலிருந்து இந்தியா முழுவதற்குமான ஒரு பிராண்டாக தன்னை கொண்டு போய் நிறுத்திருக்காங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. இந்த டிராவலை சாத்தியப்படுத்தியவருடைய மகளை நம்மளோடு கலந்துரையாடுவதற்காக வர்ஷா போத்திராஜ் மேடம் அவர்களை உங்கள் வளமான கரகோஷத்தோடு மேடைக்கு அழைக்கிறேன். அப்படியே வாக் பண்ணுவாங்க. அவங்களோட ஃபேரில் வாக் முடித்து இவங்க வந்ததுக்கப்புறம் அவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. தட் நம்மலாம் போனால் நமக்கு ஒன்றுமே கண்ணுக்கு தெரியாது. பட் ஷி அப்சர்வ்ஸ் நியூக் இன் கார்னர் ஆஃப் ஹர் business. So I again invite you, Varsha ma'am, Chief Business Officer of Otto Clothing Private Limited, with your warmth clap. Thank you so much for having me. Thank you ma'am. மேம், போத்தீஸ்னு ஒரு பெரிய சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்துக்குள்ளே ஓட்டோன்னு ஒன்று பிறந்திருக்கு இல்லையா? அந்த ஓட்டோ பிறந்த கதையை எங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள் மேடம். ஓட்டோ 1996 எங்கள் அப்பா மிஸ்டர் போத்திராஜ் அவங்க ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் திருநெல்வேலியில் இருந்தோம். இத்தனை கடைகள் கிடையாது, 2 கடை தான். ஸ்ரீவில்லிபுத்தூர் செகண்ட் ஸ்டோர், எங்களோட திருநெல்வேலி ஸ்டோர், அங்கே தான் நாங்கள் எல்லாருமே இருந்தோம். அந்த நேரத்தில் அப்பா ப்ரொக்யூர்மெண்ட் எல்லா செக்ஷனுமேவும் வித் எக்ஸெப்ஷன் டு சில்க் அண்ட் சாரி எல்லா செக்ஷனுமேவும் ப்ரொக்யூர்மெண்ட்டை ஃபுல்லாக அப்பா தான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அப்பையும் சரி இப்போவும் சரி எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் கரெக்டான ப்ராடக்ட்ஸை பெஸ்ட் வெரைட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அப்பா எப்போயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ அந்த டைம்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் பாதி நாள் வீட்டிலே இருக்க மாட்டாங்க. ஹலோ நலஞ்சு கரெக்டான ப்ராடக்ட்ஸை எடுத்துகிட்டு அந்த சின்ன ஊர் அப்படி இருந்தாலும் எங்களால் எவ்வளோலாம் முடியுமோ அவ்வளோலாம் கொடுத்து தான் இந்த கம்பெனி இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. ஸோ அந்த டைமில் மென்ஸ் ரெடிமேட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெரிய பிராண்ட்ஸ் எதுவுமே அப்போ இல்லை. அப்படியே இருந்திருந்தாலும் அவங்க எல்லாமே எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு போத்தீஸ்க்காக ஒரு பிராண்டை நாங்கள் ஆக்சுவலாக க்ரியேட் பண்ணாங்க அப்பா. கரெக்டான வெரைட்டி, ஷார்ப் ப்ரைஸிங், நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் போத்தீஸ்க்கான ஒரு ப்ரைவேட் லேபிளாக தான் ஆக்சுவலி ஓட்டோ ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த அப்பாவுக்கு இண்டஸ்ட்ரீஸில் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே அதிகம். ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு நம்ம ப்ராடக்ட்ஸை பார்த்துட்டு ஓகே இது நல்லா இருக்கே சார், எங்களுக்கும் நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டபோது அப்பா வாஸ் மோர் தென் ஹாப்பி டு டூ தட். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தோம். வி ஸ்டார்டட் கிவிங் டு அதர் ரீட்டெய்லர்ஸ் ஆல்சோ. ஸோ அப்படி தான் ஓட்டோ ஆரம்பிச்சிச்சு. ஒரு 9 மிஷின்ஸோட ஒரு சின்ன ரூமில் திருநெல்வேலியில் இருந்து ஆரம்பித்தது. இப்போது 1000 மிஷின்ஸ் வச்சுருக்கோம். 17,000 யூனிட்ஸ் பர் டே கெப்பாசிட்டியோட ஒரு ஜஸ்ட் ஃபார்மல் ஷர்ட்ஸ் பிராண்ட் இப்போ ஹவுஸ் ஆஃப் பிராண்ட்ஸாக மாறி வளர்ந்துருக்கு. சூப்பர் மேம். எல்லாமே முதல்ல சிறிதாக ஆரம்பிக்கப்பட்டு மிகப்பெரிய நிறுவனங்களாக மாறினது. பெரும் கனவு காணுங்கன்னு நான் ஃபஸ்ட்டு சொன்னதுக்கு காரணம் இதுதான். நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கிறதுல உங்கள் கனவு பெருசாக இருந்தால் நீங்கள் எதையுமே அடைஞ்சிட முடியும். தட் வாஸ் தி ஸ்டோரி தட் ஷி ஹஸ் செட். ஒரு குவெஸ்டின் மேம், எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க, எதுக்காக துல்கர் சல்மானை போய் நம்ம அம்பாசிடராக நியமித்தோம்? ஸோ நீங்கள் பிராண்ட் அம்பாசிடரை நம்ம எதுக்கு சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று ஃபார் தி ஆப்வியஸ் ரீசன், எல்லா அந்த கிளட்டரை கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு மாடல் தெரியாத முகம் சொன்னதுக்கும் ஒரு பெரிய ஸ்டார் சொன்னால் நம்ம ஸ்டாரோட சொல்கிறத தான் நம்ம கேட்போம். அதுக்கு தட்ஸ் அ பேசிக் ஐடியா பிஹைண்ட் ஹேவிங் அ பிராண்ட் அம்பாசிடர். ஆனால் ஸ்டார்டம் மட்டும் போதாது ஒரு பிராண்ட் அம்பாசிடருக்கு. ஒரு பிராண்ட் அம்பாசிடர் நம்மளோட பிராண்ட்ஸு நம்மளோட பிராண்டோட வேல்யூ அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறவங்களா இருக்கணும். இப்போ நீங்கள் ஓட்டோவே எடுத்துக்கோங்களேன். ஓட்டோவோட கஸ்டமர்ஸுக்குன்னு ஒரு சில பர்சனாலிட்டி இருக்குது. அந்த பர்சனாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களோட ஓட்டோ கஸ்டமர்ஸ் ஒரு கோ கெட்டர். அவங்க ஃபேஷனபிளாக இருப்பாங்க, ஆண்டர்ப்ரனோரியலாக இருப்பாங்க, கரிஸ்மேட்டிக்காக இருப்பாங்க, ட்ரஸ்டடாக இருப்பாங்க. இதெல்லாம் தான் ஒரு குவாலிட்டிஸாக நாங்கள் எங்கள் கஸ்டமர்ஸ்கிட்ட பார்க்குறோம். ஸோ வி வாண்டட் அ பிராண்ட் அம்பாசிடர் ஹூ ரெப்ரசன்ட்ஸ் ஆல் ஆஃப் திஸ்.
ஆஃப் ஸ்க்ரீன் அண்ட் ஆன் ஸ்க்ரீன். ஸோ துல்கர் சல்மான் அவங்கள நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா படத்துலையும் இருக்கட்டும், அவங்க ரியல் லைஃப்லேயும் இருக்கட்டும், ஹீ இஸ் வெரி வெரி கரிஸ்மேட்டிக். அவங்க இவ்வளோ பெரிய ஸ்டாரோட பையனாக இருந்தால் கூட ஹீ இஸ் ஹம்பிள், ஹீ இஸ் ஹார்ட் ஒர்க்கிங். அவங்களுக்குன்னு அவங்க ஒரு பேரை உருவாக்கியிருக்காங்க. அண்ட் ஹீ இஸ் வெரி ஆண்டர்ப்ரனோரியல் ஆல்சோ அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஃபேஷனபிள். ஸோ இந்த எல்லா ரீசன்ஸ்க்காக தான் நாங்கள் வந்து துல்கர் அவங்கள செலக்ட் பண்ணோம். லண்டனில் போய் படிச்சிருக்கீங்க. லண்டனில் படித்ததில் நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன? ஸோ லண்டனுக்கு போய் கற்றுட்டது பிஸ்னஸு பற்றி கற்றுக்கிட்டு இங்கே வந்ததோட இப்போது நான் எங்கள் அப்பா கிட்டே இருந்தோ இல்லைனா எங்கள் அங்கிள்ஸ் கிட்டே இருந்தோ எங்கள் கம்பெனிகிட்ட இருந்து கற்றுட்டு இருக்கிறது தான் உண்மையை சொல்ல போகணுன்னா அதுதான் அதிகம். ஏன்னா எந்த யூனிவர்சிட்டியும் வந்து உங்களுக்கு ஒரு இந்தியா இஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் கண்ட்ரி. நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து வி ஆர் வேல்யூ கான்ஷியஸ். ஆனால் எங்களுக்கு குவாலிட்டியும் வேணும், வேல்யூவும் வேணும், எல்லாமே வேணும், நாங்கள் எதையும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம ஆட்கள். ஸோ இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியோ இல்லைனா இந்த பர்டிகுலர் மார்க்கெட்டை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு யூகே யூனிவர்சிட்டி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட முடியாது. ஸோ பட் ஆனால் எதுக்கு இப்போது இன்னொரு நாட்டுக்கு நம்ம போய் படிக்கணும், இன்னொரு நாட்டுக்கு போய் தான் படிக்கணும்னு இல்லை, இங்கே நல்லாவே படிக்கலாம். பட் இன்கேஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா எதனால நான் போனேன் ராதர் அதை சொல்லணும் அப்படின்னா, ஒரு 17 வயசில் நான் ஐ வென்ட் ஃபார் அண்டர் கிராஜுவேஷன். ஸோ ஒரு 17 வயசில் ஒரு புது கண்ட்ரிக்கு நம்ம தனியாக போய் இருக்கோம். அங்கே போய் வி ஹாவ் டு சர்வைவ், வி ஹாவ் டு லேர்ன், வி ஹாவ் டு த்ரைவ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், ஒரு இண்டிபெண்டன்ஸ் வரும், ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். ஏன்னா இப்போ என்ன தான் சொன்னாலும் இங்கே வந்து நம்மளோட சர்க்கிள் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். ஒரே மாதிரியான மக்களை தான் நம்ம மீட் பண்ணுறோம். இதே இது வேறு ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம் அப்படின்னா பலவித மக்கள்களை நம்ம பார்க்க முடியுது. ஸோ தட் பெர்ஸ்பெக்டிவ் and it teaches, and generally education is not to teach how to do business, it is to teach you how to think. And லண்டனில் போயிட்டு ஒரு எங்கே போய் நல்லா கற்றுட்டு வந்தாலும் ஐ திங்க் தட்ஸ் வாட் இட் டீச்சஸ் யூ. ஒரு எஜுகேஷன் பெர்ஸ்பெக்டிவே கொடுத்துட்டீங்க. ஏன் படிக்கணும் அப்படின்னா சிந்திக்க கற்றுக்கிறதுக்காக படிக்கணும். கொஞ்சம் முன்னாடி எப்படி சொன்னேன் இல்லையா, சிந்திக்கிறதுக்கு கவனிக்கிறதுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு கவனிக்க கற்றுக் கொடுத்தா சிந்திக்கிற திறனும் தானாக வந்துடும். ஸோ சிந்திக்கிறதுக்காக படிக்கணுங்கிற ஒரு அற்புதமான டேக்அவே பாயிண்ட்டை கொடுத்துருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட், முதலிடத்துக்கு வர்றது சுலபம் மேம், ஆனால் அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுங்கிறது கஷ்டம். அந்த முதல் இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? டு பி ஆன் த டாப், வாட் யூ ஆர் டூயிங்? ஸோ மாற்றி வந்ததுலேருந்து எல்லாரும் இவ்வளோ பில் பண்ணிட்டாங்க, செகண்ட் ஜென்ரேஷன் அப்படின்ட்டு ரொம்ப ப்ரெஷரே போடாத மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. பட் இட் இஸ் ட்ரூ தட் ஒன்ஸ் யூ கம்மிங் டு த டாப் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஆனால் அங்கே தக்க வைக்கிறது வந்துட்டு ஈக்குவலி டிஃபிகல்ட் ஆர் மோர் டிஃபிகல்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஓட்டோ வந்து இப்போது 27 வருஷம் ஓல்டான பிராண்டு. போத்தீஸ் அதுக்கும் மேலே, we are 4th generation who are in the business right now. ஸோ இது நாங்கள் எப்படி எங்கள் பொசிஷனை தக்க வைக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது எந்த பிஸ்னஸ் ஸ்கூலில் போனாலும் சரி, எந்த கன்சல்டன்ஸ்ட்டு நீங்கள் கேட்டாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்கள் கஸ்டமர்ஸை தெரியணும், உங்கள் காம்படிட்டர்ஸை தெரியணும், நோ யோர் கஸ்டமர்ஸ், நோ யோர் காம்படிட்டர்ஸ் அப்படின்னுவாங்க. இட் இஸ் அ லாட் ஈஸியர் செட் தேன் டன். ஏன்னா உங்களுக்கு வந்து உங்கள் கஸ்டமர்ஸோட பெயின் பாயிண்ட்ஸ் புரிஞ்சிடுச்சு அப்படின்னா யோர் பேட்டில் இஸ் half won. உங்களுக்கு தெரியும் இதுதான் பிரச்சனை அப்படின்ட்டு. ஸோ உங்களால் வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்க முடியும். அண்ட் தட்ஸ் ஸ்ட்ராட்டஜி டு சக்ஸஸ். ஆனால் கற்றுக்கிறது தான், அண்டர்ஸ்டாண்டிங் இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். நாங்கள் ஓட்டோவாக இருக்கிறதோட வி ஆர் ஃபர்ஸ்ட் ரீட்டெய்லர்ஸ், அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒரு பிராண்ட் ஓனர். நாங்கள் ஃபஸ்ட்டு போத்தீஸில் இருந்து தான் ஓட்டோ வந்திருக்கு. ஸோ அந்த பொசிஷனில் இருந்து இப்போ நாங்கள் எத்தனையோ பிராண்ட்ஸை வந்து நம்ம கடைக்காக வாங்க தான் செய்கிறோம். ஒவ்வொரு பிராண்டுகிட்ட இருந்தும் ஒரு ரீட்டெய்லராக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஆஸ் பிராண்ட் ஓனர்ஸ் எங்கள் ரீட்டெய்லர்ஸ்க்கு நாங்கள் அது எல்லாத்தையுமே கொடுக்க ட்ரை பண்ணுறோம், கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் இது வந்து ரீட்டெய்லர் அண்ட் பிராண்ட் ஓனராக இருந்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் 2 advantages. ஒன்று, எஸ் நீங்கள் உங்கள் கஸ்டமர்ஸை வந்து மச் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா நீங்களே ஒரு கஸ்டமர் ஆகிடுறீங்க. ரெண்டாவது, உங்கள் காம்படிஷன் ப்ளஸ் அந்த மார்க்கெட் பல்ஸை வந்து வி அண்டர்ஸ்டாண்ட் இட்
வெரி வெல். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் எங்களை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சுருக்கு. அது பாயிண்ட் நம்பர் 1. அண்ட் ரெண்டாவது நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா புதுமை. ஏன்னா ஓகே இத்தனை வருஷம் இருந்துட்டோம், பேர் வந்துடுச்சு, நாங்கள் எங்களுக்கு எது ஒர்க் ஆகுதோ அதை நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து வேலைக்கு ஆகாது. ஏன்னா உங்களுக்கு என்ன இப்போ ஒர்க் ஆச்சோ அது வந்து எப்பயுமே ஒர்க்கும் ஆகாது. இன்ஃபேக்ட் ஒவ்வொரு வாட்டி கஸ்டமர்ஸ் நம்ம எனக்கே ஒரு கடை பிடிக்குது, நான் ஒரு 4 வாட்டி போவேன், 5 வாட்டி போவேன், 6வது வாட்டி எனக்கு புதுசாக எதுவும் இல்லை அப்படின்னா நான் அந்த கடைக்கு போக மாட்டேன். அதே மாதிரி தான் ஒரு பிராண்டும். ரீட்டெயிலர்ஸ் எங்கள்கிட்ட ஏன் வர்றாங்க? பிகாஸ் ஓவர் அண்ட் ஓவர் அகேன் ஒவ்வொரு சீசன் மாற்றி சீசன் ஏதாவது ஒன்று புதுசாக கொடுத்துட்டே இருக்கிறோம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட வி கீப் இன்னோவேட்டிங், வி கீப் இவால்விங், அண்ட் தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வை வி டூ இட், வை வி மேனேஜ் டு ஸ்டே அட் டாப். அண்ட் மூணாவது வந்து டு நெவர் எவர் கெட் ஓவர் கான்ஃபிடென்ட். ஏன்னா இப்போ சொன்ன மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டோவோ மினிஸ்டர் ஒயிட்டோ இந்த நிலைமையில் இல்லை. 10 வருஷத்துக்கு அப்புறமோ 20 வருஷம்க்கு அப்புறமோ நாங்கள் இதே நிலைமையில் இருக்க விருப்பப்படுறோம். ஸோ அதனால எங்கள் டீமுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, டோன்ட் ப்ளீஸ் கெட் ஓவர் கான்ஃபிடென்ட். நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி நிறைய வெறியோடு நிறையா பேர் இருக்கிறாங்க. ஸோ நம்மளும் நம்ம வென் வி ஸ்டார்டட் எந்த மென்டாலிட்டியோட எந்த க்ரோத் மைண்ட் செட்டோடு ஆரம்பித்தோமோ அதே மைண்ட் செட்டில் அதே வெறியோட ஓடினா மட்டும்தான் வி வில் ரிமைன் அட் த டாப். எக்ஸலண்ட். இந்த மீட்டிங் முடிஞ்சு போனதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு வெறியோடு இருந்தேன்டா அப்படி இல்லை, கன்சிஸ்டண்ட்டாக யூ ஹாவ் டு பி வித் த ஃபயர் இல்லை? அதான் அவங்க சொன்ன பாயிண்ட், செகண்ட் டேக் அவே பாயிண்ட் ஃப்ரம் யுவர் செஷன். நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன், அவங்க இன்னும் நிறைய எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் மேன் ஒரு ஜாலி நோட் கொஸ்டின். எல்லா எம்டிஸும் அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிக்கிறாங்க, நீங்கள் எப்போ வர போகிறீங்க? அது வந்து நம்மளுக்கு வந்து ஒன்லி பிஹைண்ட் த சீன் டைரெக்ஷனோட ஸ்டாப் பண்ணிடலாம் தான் இருக்காங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு ப்ளே பண்ணுறது தான் பெட்டர். ஜாலி கொஸ்டின் மேம். அதனால் நெக்ஸ்ட் கொஸ்டின், பொதுவாக பிஸ்னஸில் மென் உமன் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ் இருக்கா? அப்படி ஒன்று இருந்தால் அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ பிஸ்னஸ் மேன் பிஸ்னஸ் விமன் அப்படின்ட்டு பிஸ்னஸ் மேனுக்கும் பிஸ்னஸ் விமனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எபிலிட்டி வைஸோ டேலண்ட் வைஸோ என்ன கேட்டிங்கன்னா எதுவும் கிடையாது. ஐ திங்க் அ உமன் இஸ் மோர் தென் கேப்பபிள் ஆஃப் ரன்னிங் அ கம்பெனி ஜஸ்ட் அஸ் வெல் அஸ் அ மேன். ஆனால் இப்போ நம்ம இந்தியாவே எடுத்துக்கோங்களேன், கிட்டத்தட்ட 2000 லிஸ்டட் கம்பெனிஸ் நம்ம நாட்டில் இருக்குது. இந்த 2000 லிஸ்டட் கம்பெனிஸில் வெறும் around only 100 companies have a women CEO or a women MD. So while there is no difference in ability or talent between men and women, ஏதோ ஒன்று விமனை வந்து அந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸ்டாப் பண்ணுது. என்னோட ஒப்பீனியனில் இட் இஸ் மெயின்லி 2 things. ஒன்று, நம்ம சொசைட்டி, we have come a long way. இப்போது எங்கள் அம்மா கூட இங்கே இருக்காங்க, she never got the chance to work. I think அவங்கள பிஸ்னஸில் விட்டுருந்தா சூப்பராகவே பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் பட் அந்த சொசைட்டி அண்ட் ஒவ்வொரு ஃபேமிலிலையும் அந்த மைண்ட் செட் மாறணும். இப்போ நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து என் 2 ஃபேமிலிஸும், the family that I was born into, the family that I got married into. The family I got married into especially because ஒரு பொண்ணுனாக்கா you're always partial. உங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சரி என் பொண்ணுக்கு நான் எதனாலும் பண்ணுவேன் அப்படின்ட்டு இருக்கலாம். பட் என் மருமகளுக்கும் நான் அவ்வளவும் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்கிறது பெரிய விஷயம். You're gifted. Yeah, and I'm very happy, I'm grateful to my family, my in-laws and my husband who's been very very supportive. They've been pillar of support to me. ஸோ அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ எங்கள் ஃபேமிலியை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, போத்தீஸ் ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்கன்னா, எங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது எங்கள் தாத்தா. பட் இவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு வந்தது அப்பா, பெரியப்பா, சித்தப்பாக்கள் 5 பேர், 5 brothers. 5 brothers-ஆக இருந்தாலும் இப்போது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் 5 பொண்ணுங்க நாங்கள் படிச்சுட்டு வந்ததில் 4 பொண்ணுங்க நாங்கள் பிஸ்னஸில் தான் இருக்கோம். ஏன்னா that's because my family believes in it. ஸோ எங்கள் ஃபேமிலி பிலீவ் பண்ணுற மாதிரி மற்ற ஃபேமிலிஸும் பிலீவ் பண்ணணும். இட் இஸ் வெரி சேட். சம்டைம்ஸ் நான் வந்து ஐ ஹியர் ரீட்டெய்லர்ஸ் பர்டிகுலர்லி சே,
நீங்கள் ஏன் சார் எக்ஸ்பேண்ட் பண்ண மாட்டேன்றீங்க, உங்கள் பிஸ்னஸ் நல்லா இருக்கே அப்படின்னு கேட்பாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, சார் எனக்கு பொண்ணு தான் சார் இருக்குது, நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் அப்பா வந்து அப்படி சொல்ல மாட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு 3 பொண்ணுங்க தான், பசங்க கிடையாது, பையனுங்க கிடையாது. பட் எனக்கு 3 பொண்ணுங்க இருக்குது, ஸோ நான் அவங்களுக்காக பிஸ்னஸை வளர்க்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து he has never said that otherwise. ஸோ அந்த மாதிரி எவ்ரி சொசைட்டி சேஞ்ச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஃபேமிலி. ஸோ அட் அ ஃபேமிலி லெவல் அந்த மைண்ட் செட் டிஃபர் ஆகணும். அண்ட் ரெண்டாவது, பீப்புள் இன் பொசிஷன் ஆஃப் பவர். இப்போது ஒரு கம்பெனி இருக்குது, அந்த லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கிறவங்க வந்துட்டு ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் விமன் வந்து மேல் வரணும், இல்லைனா ஒர்க் ஃபோர்ஸ்லேயே இருக்கணும் அப்படின்னா கூட அவங்களுக்கு நீங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கணும். ஏன்னா நேச்சுரலி தெர் இஸ் மெட்டர்னிட்டி, தெர் இஸ் ஒரு விமன் வந்துட்டு அவங்க ஃபேமிலிக்கும் கேர் பண்ண தேவை இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் அவங்களால மேலே வர முடியும். பட் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுக்குறதுல, இல்லைனா ஏதாவது ஒரு விமனுக்கு நீங்கள் பர்க் கொடுக்குறத நீங்கள் எக்ஸ்பென்ஸாக நினைக்கக்கூடாது. கம்பெனிஸ் யூ ஷுட் ஆக்சுவலி கன்சிடர் இட் ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா நீங்கள் விமனையும் உங்களோட உள்ளே வச்சா மட்டும்தான் யூ ஹாவ் அ ஹையர் டேலண்ட் பூல். அண்ட் விமன் இன் ஜென்ரல் டூ ஸ்டே வித் கம்பெனி மோர் தென் மென் ஆல்சோ. ஒரு கம்பெனியில் செட் ஆகிட்டாங்கன்னா தே வில் ஹெசிடேட் டு மூவ், பட் மென் டோன்ட், ரைட்? ஸோ இப்போ நாங்கள் எங்கள் லெவலில் இருந்துட்டு ஓட்டோவில் கிட்டத்தட்ட 1200 விமன் வந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் ஒரு க்ரெச் வச்சு கொடுத்துருக்கோம். ஃபேக்ட்ரியில் கஷ்டப்பட்டு வர்றாங்க, பட் அவங்களுக்கு வந்து குழந்தைங்கள விட்டுட்டு வர முடியாது. ஸோ தே பிரிங் த சில்ட்ரன் அலாங். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பர்க்ஸ் பண்ணுறனால வி ஹாவ் விமன் ஹூ ஆக்சுவலி கம் அண்ட் ஒர்க் ஃபார் அஸ். இட் இஸ் போத் வேஸ் பெனிஃபிஷியல். அவங்களுக்கும் பெனிஃபிஷியலாக இருக்குது, எங்களுக்கும் எங்களோட ஹியூமன் ரிசோர்ஸும் கிடைக்கிறாங்க. அண்ட் தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். அதாவது ஒரு ஆண் பிஸ்னஸில் இருக்கும்போது அவர் மட்டும்தான் ஓடுறாரு. ஆனால் ஒரு விமன் பிஸ்னஸில் இருக்கும்போது அவங்க மட்டுமா ஓடுறாங்க? இல்லை, அவங்க வீட்டுக்காரரை, துணிமணியை, சாமான எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு தான் ஓட வேண்டியது இருக்குது. இல்லை, தட் இஸ் வாட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மென் இன் பிஸ்னஸ் அண்ட் விமன் இன் பிஸ்னஸ்னு நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் சொல்லும்போது பாயிண்ட் ஆஃப் பெர்செப்ஷன் நான் அதை எப்படி டேக்அவே பண்ணிக்கிறேங்கிறத பொறுத்து இருக்குது அப்படின்னீங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் கேட்கணும்னு நினைக்கிறேன். பொதுவாக பெண்கள் பிஸ்னஸ்க்கு வரும்போது நம்ம எல்லாத்தையும் தூக்கிட்டு ஒர்க் பிளேஸ்க்கு வந்துடுறோம். ஸோ அந்த ஒர்க் பிளேஸையும் வீட்டையும் பேலன்ஸ் பண்ண நிறைய விமனுக்கு when they come at ஃபர்ஸ்ட் டைம் என்டர்ப்ரனராக வரும்போது அவங்களுக்கு பீயிங் அ ஹோம்ப்ரனர் ஆல்சோ எதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. ஹவு டு பேலன்ஸ் ஒர்க் அண்ட் லைஃப் இன் யுவர் வியூ? நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்கிறதையும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒர்க் லைஃப் பேலன்ஸுன்றது ரொம்ப கஷ்டமானது தாங்க, உண்மையை சொல்ல போகணுன்னா. ஐம் ஸ்டில் லேர்னிங். அண்ட் ஒரு ரீட்டெய்லராக இருந்தாலும் இல்லை ஒரு மேனுஃபேக்சரராக இருந்தாலும் அது எக்ஸ்ட்ராவாகவே கஷ்டம். ஏன்னா மற்றவங்க எல்லாத்துக்கும் ஹாலிடே சீசன் அப்படின்னாக்க வெக்கேஷன் போவாங்க. எங்களுக்கு ஹாலிடே சீசன் அதான் பீக் சீசன், சேல்ஸ் இருக்கும். ஸோ நம்மளால் எங்கேயும் கடையை விட்டுட்டும் போக முடியாது. கிறிஸ்மஸ் டைமில் வந்து ஓகே ஃபேமிலியோட வெக்கேஷன் போகலாம் அப்படின்னாக்கா அப்போ தான் நாங்கள் சம்மர் புக்கிங் வைப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். யூ நீட் அ ஃபேமிலி தட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் யூ. பட் எண்ட் ஆஃப் த டே ஒன்றை விட்டு கொடுத்தா தான் இன்னொன்று கிடைக்கும். ஆனால் நம்ம எதை விட்டு கொடுக்குறோம் அப்படின்றது இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் வாட் யூ கிவ் அப், நாட் ஜஸ்ட் வாட் யூ கெட். ஏன்னா இப்போ சில இது வந்து எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. சில இது வந்து மற்றவங்களால என் கிட்ஸுக்கு பண்ண முடியும். ஒரு சமையல் பண்ணி கொடுக்கலாம், தே கேன் டேக் கேர், தே கேன் ஈவன் I can have a very good tuition teacher and come and teach my kids how to study. ஆனால் சில இது இப்போ நல்லது கெட்டது என்ன, ஒரு இமோஷ்னல் சப்போர்ட், அது எல்லாமே அம்மாவாக நான் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வேணும் அப்படின்னா உங்கள் ஒர்க்லேயும் சரி லைஃப்லேயும் சரி உங்களுக்கு என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு முதல்ல நம்ம கற்றுக்கணும். அதை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். மீதியை டெலிகேட் பண்ணிவிடுங்க. யூ நீட் அ சப்போர்ட் சிஸ்டம். அந்த சப்போர்ட் சிஸ்டம்மை நீங்களே உருவாக்கிக்கோங்க. ஃபேமிலி இருந்தால் கிரேட், அப்படி இல்லைனாக்கா ஒரு சப்போர்ட் சிஸ்டம் நம்மளே உருவாக்கிக்கணும். பொதுவாக ஃபேஷனே சேஞ்சபிள் இல்லையா, மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது. இப்போ இருக்கிற மில்லினியல்ஸ், ஜென்இசட், இப்படி நிறைய ஃபேஷனில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது. அந்த வேரியேஷன்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மில்லினியல் ஃபேஷன் அண்ட் த ஜென்இசட் ஃபேஷன்? மில்லினியல் ஃபேஷன் அண்ட் ஜென்சி ஃபேஷன், ஐ திங்க் ஜென்சி இன் ஜென்ரல் அவங்க ஜெனரேஷனே வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியானால் ரொம்ப அஃபெக்டான ஒரு ஜென்ரேஷன்.
அண்ட் இட் ஹேஸ் போத் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். நம்ம இப்போ எங்களுக்கு, ஸோ ஐ எம் அ மில்லினியல், எங்களுக்கு இல்லாத எக்ஸ்போஜர் கூட ஜென்சிக்கு வந்து இப்போ இருக்குது, தேங்க்ஸ் டு ஆல் த சோஷியல் மீடியா, தேங்க்ஸ் டு எவ்ரி திங் பீயிங் அப் ஆன்லைன். ஸோ ஃபேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு சின்ன ஊரில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ட்ரெண்டிங் ஃபேஷன் என்ன அப்படின்ட்டு இப்போ ஏற்கனவே தெரியுது, அண்ட் தே எக்ஸ்பெக்டட் ஆல்சோ. ஸோ நம்ம ஒரு சின்ன ஊரில் இருக்காங்க, அவங்க வந்து கன்சர்வேட்டிவாக ட்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சதெல்லாம் அந்த காலம்லாம் மாறியே போச்சு. ஸோ நீங்கள் ஒவ்வொரு குட்டி தெருவுலேயும் ஜூடியோ வந்துடுச்சு, மேக்ஸ் வருது, ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் வருது, அவங்க எல்லாமே ட்ரெண்டியான க்ளோத்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. அது போக நம்மளை மாதிரி ரீட்டெயிலர்ஸும் ஊராக போயிட்டு தான் இருக்கோம். ஸோ பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் தட் ஃபேஷன். பட் நீங்கள் ஜென்சிக்கும் மில்லினியல்ஸுக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஜென்சி ஸ்பெஷலி மென் ஆர் லாட் மோர் எக்ஸ்பெரிமெண்டேட்டிவ். முன்ன லைக் மென்ஸ் கார்மெண்ட்ஸ் வர் ஆக்சுவலி போரிங். உண்மையாக சொல்ல போனோம் அப்படின்னா செக்ஸு பிளெயினு பிரிண்ட்டு போனாக்கா என்ன மேக்ஸிமம் குட்டி குட்டி பிரிண்ட்டு வரும். பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மென்ஸ் கார்மெண்ட்ஸ் ஆர் இட்ஸ் செல் வெரி வெரி எக்ஸைட்டிங். மென் ஆர் ஹாப்பி டு ட்ரை டிஃப்ரெண்ட் திங்ஸ். பிரிண்ட்ஸ்னாலும் சரி, கலர்ஸ்னாலும் சரி, கட்ஸ்னாலும் சரி, தே ஆர் ஆஸ் எக்ஸ்பெரிமெண்டேட்டிவ் அண்ட் ஆஸ் ஃபேஷன் கான்ஷியஸ் ஆஸ் விமன் ஆர். அண்ட் இப்போ ஜென்சி இன் ஜென்ரல் அவங்க வந்து அவங்க ட்ரெஸ்ஸிங்கை வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ என்னோடய பர்சனாலிட்டியை நான் என் ட்ரெஸ்ஸு மூலியமாக காட்டணும், அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியும் கண்டிப்பான முறையில் இருக்குது. திஸ் இஸ் அ ஜெனரேஷன் வேர் பிராண்டிங் is actually become very very important. ஏன்னா பிராண்ட் கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. பிராண்ட் கான்ஷியஸ்ன்னு மட்டும் இல்லாமல் வாட் ஈச் பிராண்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார்ன்னு வேறு போய் கூகுள் பண்ணி பார்த்துட்டு எஸ் ஐ லைக் தட் பிராண்டுன்னு சொல்கிற ஜென்ரேஷன் வந்தாச்சு. ஸோ டூயிங் பிஸ்னஸ் இஸ் டிஃபிகல்ட், பட் இட்ஸ் அ வெரி எக்ஸைட்டிங் டைம் டு பி. அண்ட் எல்லாருமே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற ஒரு கொஸ்டின் இப்போ உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். நாங்களே போத்திராஜ் சார்கிட்ட அஸ் அ கன்சல்டண்ட்டாக பயங்கரமாக நிறைய விஷயத்தை ரசிச்சிருக்கோம். நாங்கள் நினைக்கிறோம் மேடம் இவ்வளோ கற்றுப்பாங்க, அவங்க கூடவே இருக்காங்க அப்படின்னு நான்லாம் நினச்சிருக்கேன். ஸோ ஆஸ் அ அவரோட ரசிகர் வட்டத்தின் சார்பாக ஒரு கொஸ்டின், ஒரு அப்பாவாக நீங்கள் அவர்கிட்ட வியந்த ரசித்த விஷயம், ஆஸ் ஐ எம்டியா அவங்கக்கிட்ட நீங்கள் வியந்த ரசித்த விஷயத்தை ஷேர் பண்ண. அப்பாவாகவும் சரி எம்டியாவும் சரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது சொல்லணும் அப்படின்னாக்கா ஐ வில் டெஃபினெட்லி எக்ஸீட் மை டைம் ஸ்லாட். பட் சில இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நான் கற்றுட்டு சம்திங் தட்ஸ் இம்பேக்டட் மீ அ லாட் அப்படின்னா, எங்கள் அப்பான எம்டி அப்படின்னு யோசித்தாலும் ஃபஸ்ட்டு இது என் மைண்டில் வர்றது என்னென்னா, தெர் இஸ் நோ சப்ஸ்டிடியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க். எங்கள் டீம் மெம்பர்ஸும் சில பேர் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி we are a team of 3000 people. இந்த 3000 பேர்த்திட்ட போய் யாருப்பா இந்த கம்பெனிலே இருக்கிறதுலே ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் யுனானிமஸ்லி ஒரே பேர் தான் நாங்கள் சொல்லுவோம், அது வந்து அப்பாவோட பேர் தான். ஸோ 60 வயசு ஆயிடுச்சு, ஆனால் இன்னமும் ஒரு 20 வயசு பேரால் கூட அந்த எனர்ஜியை மேட்ச் பண்ண முடியாது. அண்ட் ஏன்னா நிறைய பேர் தே சே ஸ்மார்ட் ஒர்க் திஸ் தட். எஸ், ஸ்மார்ட் ஒர்க் இஸ் டெஃபினெட்லி நெசசரி, பட் ஐ திங்க் ஹார்ட் ஒர்க்கை ஸ்மார்ட்டாக பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆகுமே ஒழிய யூ கான்ட் அவாய்ட் ஆர் யூ கான்ட் டூ வித்தவுட் ஹார்ட் ஒர்க். அது நம்பர் 1 லெசன் அப்பா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. அண்ட் ரெண்டாவது நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இன்டெகிரிட்டி. ஏன்னா இப்படியும் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படியும் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இல்லாமல் எப்பயுமே நேர்மையாக இருக்கணும், நியாயமாக நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு வேல்யூவை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணுறவங்க அவங்க. ஸோ நாங்கள் எம்ப்ளாய் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, எங்கள் கூட எந்த விதத்தில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, we are very conscious about being very truthful and honest. நாங்கள் கமிட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த சொல் பேச்சை நாங்கள் மாற மாட்டோம். ஸோ இப்போ நீங்கள் ரீட்டெயில், இப்போ நம்ம எத்தனையோ வெண்டர்ஸ்டேருந்து நாங்கள் வாங்குகிறோம், பட் நெவர் a day where we will actually delay our payments. இல்லைனா நம்ம வாங்கிட்டு இட் ஹேப்பன்ஸ் டு எவ்ரிபடி, ஸ்பெஷலி டு மேனுஃபேக்சரர்ஸ். ரீட்டெயிலர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க ஆர்டரை, ஏன்னா அவங்க வந்து ஒரு சேலை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்களுக்கு சேல் நடக்கலை அப்படின்னாக்கா மேனுஃபேக்சரர் வந்து ப்ராடக்ட்ஸை ஹோல்ட் பண்ண சொல்லிடுவாங்க. But it's very difficult for the manufacturer. ஏன்னா retailer by default you're mostly in a better position than a manufacturer. But being a manufacturer and a retailer, we know the pains of both. ஸோ எங்களுக்கு நாங்கள் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறத நாங்கள் இன்னொரு மேனுஃபேக்சரருக்கோ இன்னொரு பிராண்டுக்கோ கண்டிப்பாக பண்ண மாட்டோம்.
and we are very careful about that. And the நியாயம் நேர்மை and it will go a long way. ஏன்னா without that short termல okay one off நீங்கள் உங்கள் வேர்டை காப்பாற்றலை அதனால நீங்கள் ப்ராஃபிட் அடையலாம். ஆனால் லாங் டேர்ம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், யூ வாண்ட் பீப்புள் டு ரெஸ்பெக்ட் யூ அப்படின்னா யூ ஹாவ் டு ஹோல்ட் அப் டு யுவர் வேர்ட்ஸ். தட்ஸ் ஒன் திங் தட் ஐவ் லேர்ன்ட் ஃப்ரம். சூப்பர் மேம், சூப்பர் மேம். ஒரு நீங்கள் உங்கள் தலைமுறையை எப்படி என்ன வேல்யூ சிஸ்டத்தில் வளர்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்கீங்க மேம். த்ரூ யுவர் ஃபாதர்ஸ் வேர்ட் இன்டெக்ரிட்டி அப்படிங்கிறது வந்து நேர்மையாக இருக்கிறது, உங்களை சார்ந்து இருக்கிறவங்கள எந்த வகையிலையும் ஏமாற்றாமல் இருக்கிறதுங்கிறத ஒரு விஷயத்த இன்னும் எத்தனை தலைமுறைக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா இங்கே உட்காந்துருக்கிறவங்களோட எல்லாருக்கும் சேர்த்து ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கீங்க. Thank you very much for giving us a wonderful time. We are very much thankful for you.